ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நீங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா எதை வச்சு தேர்ந்தெடுப்பீங்க? அவரோட உயரம், கம்பீரமான தோற்றமா, இல்ல அவரோட பலத்தியா? நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கதை தலைமை பண்பு பத்தின நம்ம எண்ணங்களையே ஒரு நிமிஷம் கேள்வி கேட்க வைக்கும். இது வெறும் ஒரு பழைய கதை மட்டும் இல்ல, வெளி தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான தகுதி பத்தின ஒரு பாடம். வாங்க, இந்த சுவாரஸ்யமான தேடல்ல நாமளும் சேர்ந்து பயணி. சரி, நாம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உண்மையிலேயே ஒரு தலைவருக்கு என்ன தகுதி இருக்கணும்? இந்த கேள்விக்கான பதில தேடுறதுதான் நம்மளோட இந்த பயணத்தோட நோக்கமே. கதை இப்போ ஆரம்பிக்குது. தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு கடவுள்கிட்ட இருந்து ஒரு ரகசியமான ஆனா ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு கட்டளை வருது. இஸ்ரேலுக்கு ஒரு புது அரசன் தேவை. ஆனா இந்த முறை அந்த தேர்வு மனுஷங்க கையில இல்ல. கட்டளை ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். பெத்லஹேமுக்கு போகணும், அங்க ஈசாய்னு ஒருத்தரை பார்க்கணும். அவரோட மகன்கள்ல ஒருத்தன் தான் அடுத்த அரசன். வேலை சுலபமா தெரிஞ்சாலும் அந்த ஒருத்தர் யாருங்கிறது தான் தீர்க்கதரிசி சாமுவேலுக்கே ஒரு பெரிய சஸ்பென்ஸா இருந்துச்சு. சாமுவேலும் பெத்லகேமுக்கு வந்துட்டார். ஈசாயோட மகன்களையும் பாக்குறார். முதல் மகனை பார்த்த உடனே அடடா, இவ்ளோ சீக்கிரம் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஈசாயோட மூத்த மகன் எலியாவை பார்த்ததும் சாமுவேலுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன உயரம், என்ன கம்பீரம், ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய அத்தனை லட்சணமும் இருக்கு. அவர் மனசுக்குள்ள கண்டிப்பா ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர் இவர்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியே வெளித்தோற்றத்தால எப்படி ஈர்க்கப்படுறாருன்னு. ஆனா கடவுளோட பதில் சட்டுன்னு ரொம்ப தெளிவா வருது. இந்த வார்த்தைகள் தான் கதையோட முதல் சாவி. அவனோட தோற்றத்தையோ உயரத்தையோ பார்க்காதே. மனுஷங்களோட கணக்கு இங்க செல்லாதுன்னு முதல் முறையா ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்படுது. மொத மகன் இல்ல, ரெண்டாவது அதுவும் இல்ல, மூணாவது இப்படியே 1-2 இல்ல, மொத்தம் 7 மகன்கள் சாமுவேல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஈசாயோட மொத்த குடும்பமே அவர் கண்ணு முன்னாடி நிக்குது. ஆனா ஒவ்வொரு தடவையும் வர்ற பதில் மட்டும் மாறவே இல்ல. தகுதி இருக்குன்னு நினைச்ச 7 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் சாமுவேல் ரொம்ப குழப்பத்தோட சொல்றார், இவங்க யாரையுமே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. இப்போ சாமுவேலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கடவுளோட கட்டளை தப்பா இருக்க வாய்ப்பே இல்லையே. அப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார, எங்க இருக்கார்? இங்கதான் இந்த கதையோட முக்கியமான விஷயமே. அதோட ஜீவனே வெளிப்படுது.
கடவுள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற அடிப்படை விதி என்ன? அத நாம நினைக்கிற விதிகள்ல இருந்து எப்படி டோட்டலா வேற மாதிரி இருக்கு? இந்த ஒரு வரிதான் இந்த முழு கதையோட சாராம்சம். இது நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரிமைண்டர். நம்ம உலகம் முழுக்க வெளித்தோற்றத்தை வச்சு ஆளை எடை போடும்போது உண்மையான தேர்வு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல நடக்குது. அதுதான் நம்ம உள்ளம். இந்த வித்தியாசத்தை நாம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் மனுஷனோட பார்வை, அது வெறும் தோற்றம், உயரம்னு வெளியில இருக்கிறத மட்டும்தான் பார்க்கும். இன்னொரு பக்கம் கடவுளோட பார்வை, அது ஒருத்தரோட உள்ளத்தை, அவங்க குணத்தை, அவங்க இதயத்தை ஊடுருவி பாக்குது. இந்த 2 பார்வைக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய கேப் தான் இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். தகுதியானவங்கன்னு நினைச்ச எல்லாரையும் நிராகரிச்சதுக்கு அப்புறம் சாமுவேலுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒருவேளை நம்ம யாரையாவது மிஸ் பண்ணிட்டோமா? தேடல் இப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு திசையில திரும்புது. அப்போதான் சாமுவேல் ஒரு கடைசி முயற்சியாக ஈசை கிட்ட கேக்குறார். அது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்விதான். ஆனா அந்த கேள்விதான் கதையோட போக்கைய மொத்தமா மாத்தப்போகுது. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? ஈசாயோட பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இன்னும் ஒரு பையன் இருக்கான். ஆனா அவ சின்னவன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா, அந்த பையன் இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு வர்ற அளவுக்கு கூட முக்கியமானவரா கருதப்படல. சாமுவேலோட அடுத்த கட்டளை அங்க இருந்த எல்லாரையுமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சது. உடனே ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வா, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிடக்கூட மாட்டேன். பாருங்க, ஒரு நிமிஷத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த கடைசி பையன் அந்த இடத்துலயே ரொம்ப முக்கியமான ஆளா மாறிட்டான். காத்திருப்பு முடிவுக்கு வருது. எல்லாராலும் மறக்கப்பட்ட அந்த இளைஞன் வர்றான். இந்த நீண்ட தேடலோட ஆச்சரியமான கிளைமாக்ஸ் இப்ப நடக்கப் போகுது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தாவீது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாதான் இருந்தான். சிவந்த முகம், ஒளி வீசும் கண்கள்னு வர்ணிக்கப்படுறான். ஆனா இந்த கதை நமக்கு ஏற்கனவே ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருச்சு இல்லையா? அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த அழகுக்காக இல்ல. அப்போ அந்த இடத்தோட அமைதிய களைச்சிக்கிட்டு அந்த கடைசி உறுதியான வார்த்தைகள் கேக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவன்தான், எழுந்து இவனை திருப்பொழிவு செய். அவ்வளவுதான். மர்மம் விலகிடுச்சு. கடவுளோட தேர்வு மனுஷங்க மறந்த அந்த ஆடு மேய்க்கிற பையன் மேல விழுந்துச்சு. அந்த சடங்கு ரொம்ப எளிமையானதுதான். சாமுவேல் அந்த எண்ணெய் கொம்பை எடுத்து தாவீதை திருப்பொழிவு செய்கிறார். ஆனா அந்த செயலோட தாக்கம் ரொம்ப பெரியது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஒரு பொருட்டாவே மதிக்காத அவனோட அண்ணன்கள் முன்னாடி அவன் இப்போ எதிர்கால ராஜாவா நிக்கிறான். அந்த காட்சியோட பவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த திருப்பொழிவு வெறும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. அன்னையிலிருந்து ஒரு தெய்வீக சக்தி தாவீது கூடவே இருந்துச்சுன்னு இந்த வரி சொல்லுது. இதுதான் அவனோட புது வாழ்க்கையோட உண்மையான ஆரம்பம். இந்த கதையோட இறுதியில நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே திரும்ப வருவோம். ஆனா ஒரு புது பார்வையோட. நம்ம வாழ்க்கையில, நம்ம செய்யற தேர்வுகள்ல நாம யார பாக்குறோம், எதை தேடுறோம்? வெளித்தோற்றத்தையா இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற உள்ளத்தையா? திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும்.
நாம ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள பத்தி ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா? ஆனா அந்த முடிவு எந்த அளவுக்கு சரியானது? இன்னைக்கு நம்ம வெளித்தோற்றத்தை தாண்டி உண்மையான சாரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஒரு பழங்காலத்து அரசனோட ஆச்சரியமான ஒரு தேர்வும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையோட ஆழமான ஒரு போதனையும், இந்த ரெண்டையும் வச்சு நம்ம பார்க்கற தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நோக்கி ஒரு பயணத்துக்கு தயாராகுங்க. சரி, வாங்க நாம முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பத்தி கொஞ்சம் பேசுவோம். நம்ம எல்லாருமே இது செய்யறோம் இல்லையா? ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு ஒரு சில நொடிகளிலேயே அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அது ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் படமா இருக்கலாம், இல்ல ஒரு இன்டர்வியூல முதலா சந்திக்கிறதா இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம பார்க்கறது முழு உண்மையா இல்ல உண்மையோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தானா? அந்த முதல் பார்வை நம்மளை ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் இத பத்தி உண்மையாவே யோசிச்சு பாருங்களேன். கடைசியா நீங்க ஒரு புது நபரை சந்திச்சப்போ எதை வச்சு அவங்கள மதிப்பிட்டீங்க? அவங்க போட்டிருந்த உடையா, அவங்க பேசின விதத்தையா, இல்ல அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸையா? நம்மளுடைய அளவுகோல்கள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளையே நாம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் இந்த உலகம் கொண்டாடுற வெளி அடையாளங்கள், அதாவது வெற்றி, புகழ், அழகு, தோற்றம். இன்னொரு பக்கம் யாருக்குமே தெரியாத நம்மளோட உண்மையான உள்ளம், நம்ம குணம், நம்ம எண்ணங்கள், நம்ம நோக்கங்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான போராட்டமே நடக்குது. இதுல எது நிஜம்? நாம எதை வச்சு உண்மையா மதிக்கப்படுறோம்? சரி, இந்த வெளித்தோற்றத்துக்கும் உள்ளத்துக்கும் நடக்கிற இந்த போராட்டத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு பழைய கதைக்குள்ள போலாம். சாமுவேல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி சந்திச்ச ஒரு முக்கியமான தேர்வு நம்ம பார்வையே மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. நினைச்சு பாருங்க, ஒரு தேசத்தோட தலையெழுத்தே ஒரு தீர்க்கதரிசியோட கையில இருக்கு. கடவுள் சாமுவேலே பெத்லஹேம்ல இருக்கிற ஈசாயோட வீட்டுக்கு அனுப்பலார். ஒரே ஒரு மிஷன் தான், இஸ்ரேலோட அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். இது வெறும் ஒரு தேர்வு கிடையாது, ஒரு தேசத்தோட எதிர்காலம். இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. ஈசாயோட மூத்த மகன் எலியா வர்றான். உயரமான கம்பீரமான தோற்றம், ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய அத்தனை தகுதியும் அவன்கிட்ட வெளிப்படையா தெரியுது. இத பார்த்த உடனே கடவுளோட தீர்க்கதரிசியான சாமுவேல் கூட, அடடா, நிச்சயமா இவன் தான் கடவுளை தேர்ந்தெடுத்த ஆளு அப்படின்னு மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணிடுறாரு. ஆனா சாமுவேல் நினைச்சது தப்பு. கடவுளோட பதில் உடனடியாவும் ரொம்ப ஆணித்தரமாவும் வருது. அதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானது. மனுஷனோட பார்வைக்கும் கடவுளோட பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுல அப்பட்டமா தெரியுது. முதல் தேர்வு தப்பாயிடுச்சு. அப்போ கம்பீரமான தோற்றம் தகுதி இல்லைன்னா கடவுள் உண்மையில என்னதான் தேடுறாரு? உண்மையான தேடு இப்போதான் ஆரம்பிக்குது. ஈசாய் தன்னோட மகன்களை ஒருத்தரா சாமுவேல் முன்னாடி கொண்டு வர்றார். 2வது, 3வது, அப்படி 7வது மகன் வரைக்கும். ஆனா ஒவ்வொருத்தருமே நிராகரிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு விதமான பதற்றம் நிலவுது. 7 பேருமே தகுதி இல்லைன்னா அப்ப அடுத்து என்ன? 7 மகன்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் சாமுவேல் குழப்பத்தோட ஈசாய் கிட்ட கேக்குறாரு, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா? அந்த கேள்வியில ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. கடவுள் தேர்ந்தெடுத்தவர் இன்னும் வரல, அவர் எங்கேயோ மறைஞ்சு இருக்காருன்னு அவருக்கு புரியுது. ஈசாயோட பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப சாதாரணமா, ஓ ஆமா, கடைசி ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்கிற முக்கியமான நிகழ்வுல அவரோட சொந்த அப்பாவே அவரை கணக்குல எடுத்துக்கல. தாவீது அங்க இல்ல, ஏன்னா அவர் கிட்டத்தட்ட புறக்கணிக்கப்பட்டிருந்தார். தாவீது வர்றாரு. ஆமா, அவரும் பார்க்க அழகாத்தான் இருந்தார். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு. மத்தவங்க எல்லாரும் அவரோட முக அழக பார்த்தப்போ கடவுள் அவரோட உள்ளத்தை பார்த்துட்டு இருந்தார். அவரை தகுதியாக்கினது அவரோட தோற்றம் கிடையாது, யாருக்குமே தெரியாத அந்த உள்ளந்தான். தாவீத பார்த்த உடனே கடவுளோட குரல் தெளிவா ஒலிக்குது, தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய். மனுஷங்க யார ஒதுக்கி வச்சாங்களோ அவரைத்தான் கடவுள் உயர்த்துறாரு. இது வெளித்தோற்றத்துக்கு மேல உள்ளம் ஜெயிச்ச கதை. தாவீதோட கதை உள்ளத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. இப்போ இதே கருத்து நம்ம வேற ஒரு கோணத்துல பார்க்க போறோம். நம்மளோட உள்ளம் எப்படி வெளிப்படணும்? எபேசியருக்கு எழுதின கடிதத்துல நம்ம உள்ளம் ஒரு ஒளியா மாறணும்னு ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு இருக்கு. வாங்க இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வர்றத பத்தி பாப்போம். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, இது ஒரு ஆழமான மாற்றம். ஒரு காலத்துல நம்ம வாழ்க்கை என்ன பண்றோன்னு தெரியாத ஒரு இருட்டு மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ நாமளே ஒரு ஒளியா இருக்கணும்னு அழைக்கப்படுறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம செயல்கள், நம்ம பேச்சு, நம்ம எண்ணங்கள் எல்லாமே அந்த ஒளிக்கு ஒரு சாட்சியா இருக்கணும்.
நம்ம முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு இருட்டோட பாதை, அதுல பயனற்ற மறைவான செயல்கள் நிறைஞ்சிருக்கும். இன்னொன்னு ஒளியோட பாதை, அது நன்மை, நீதி, உண்மை மாதிரியான கனிகளை கொடுக்கும். நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி கனிகளை கொடுத்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அப்போ ஒளியோட மக்களா வாழ்றதுன்னா நடைமுறையில அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ பாருங்க, தாவீதோட கதையும் இந்த ஒளியோட போதனையும் ஒரே புள்ளியில வந்து சேருது. வெளிச்சத்தோட வேலை என்ன? அது ஒளிச்சு வச்சிருக்கிறத வெளிக்கொண்டு வரும், அவ்வளவுதான். கடவுள் எப்படி தாவீதோட மறைக்கப்பட்ட உள்ளத்தை பார்த்தாரோ அதே மாதிரி நாம ஒளியில வாழும்போது நம்மளோட உண்மையான சுபாவம் வெளிச்சத்துக்கு வருது. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அப்போ மொழியோட மக்களா வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? இதோ ஒரு 3 வழிமுறைகள். 1. எது சரி, எது கடவுளுக்கு பிடிக்கும்னு எப்பவுமே தேடிக்கிட்டே இருங்க. 2. இருட்டோட செயல்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம். 3. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையே அந்த தீமைகளை வெளிச்சம் போட்டு காட்டுட்டோம். இப்போ நாம இந்த விளக்கத்தோட ஒரு முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. இதுதான் அந்த இறுதி அழைப்பு. இது 3 கட்டமா நடக்கிற ஒரு மாற்றம். முதல்ல ஒரு ஆன்மீக மயக்கத்திலிருந்து நம்ம விழிச்சுக்கணும். 2வதா நம்மள கட்டி போட்டிருக்கிற பாவங்கள்ல இருந்து உயிரோட எழுந்திருக்கணும். இந்த 2ஐயும் நம்ம செய்ய துணியும் போது நமக்காக ஒரு நம்ப முடியாத வாக்குறுதி காத்துட்டு இருக்கு. இந்த வாக்குறுதியை விட பெரிய நம்பிக்கை நமக்கு என்ன இருக்க முடியும்? நம்ம இருட்டை விட்டு விலக தயாராகும் போது கிறிஸ்துவோட ஒளி நம்ம மேல பிரகாசிக்கும். வெளித்தோற்றத்தை மட்டுமே மதிக்கிற இந்த உலகத்துல நம்ம உள்ளத்தை ஒளிர வைக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி இதுதான்: நம்ம புறக்கணிக்கப்பட்ட தாவீதை போல உள்ளத்துல உண்மையா இருக்க போறோமா, இல்ல வெளித்தோற்றத்தை மட்டுமே நம்புற இந்த உலகத்தோட சேர்ந்து மறைஞ்சு போக போறோமா? தேர்வு உங்க கையில தான் இருக்கு. நாம கண்ணால பாக்குறது மட்டும்தான் உண்மையா, இல்ல அதுக்குள்ள இன்னும் ஆழமான அர்த்தம் ஏதாவது இருக்குமான்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் நம்ம கண்கள் திறந்திருந்தாலும் முக்கியமான பல விஷயங்களை நம்ம பார்க்காமலே போயிடுறோம், இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற 3 பழங்கால கதைகள் இந்த உலகத்தையும் நம்மையும் பார்க்கறதுக்கு ஒரு புது வழிய கத்துக் கொடுக்க போகுது. வாங்க நம்மளோட இந்த தேடல எபேசியருக்கு எழுதின திருமுகத்திலிருந்து வர இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியோட ஆரம்பிக்கலாம். தூங்குகிறவனே விழித்தெழு. இது காலையில எழுந்திருக்கிறத பத்தினதில்ல, இது ஒளிக்கும் இருளுக்கும் நடுவுல நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு பத்தினது. இந்த விழித்தெழுதல்ங்கிறது சும்மா ஒரு வார்த்தை இல்லைங்க. திருத்தூதர் பவுல் இது மூலமா 2 விதமான வாழ்க்கை முறைக்கு நடுவுல இருக்கிற ஒரு அடிப்படையான தேர்வை பத்தி ரொம்ப தெளிவா பேசுறார். இங்க பாருங்க, பவுல் ஒளியின் கனிகள், அதாவது நன்மை, நீதி, உண்மை மாதிரியான விஷயங்கள இருளின் பயனற்ற செயல்களோடு ஒப்பிடுறாரு. அதாவது மறைவா செய்யப்படுற வெட்கக்கேடான செயல்களுக்கு பதிலா எல்லாத்துக்கும் தெளிவையும் உண்மையையும் கொண்டு வர மாதிரி வாழணும்னு அவரு சொல்றாரு. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஒளிங்கிறது நாம வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்கானது. ஒளி விஷயங்களோட உண்மையான முகத்தை நமக்கு காட்டுற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. சரி, இந்த ஒளி இருள் அப்படிங்கிற தத்துவம் நிஜ வாழ்க்கையில ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு கதையில எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாமா? வாங்க அடுத்த கதைக்குள்ள போலாம். அந்த காலத்துல ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஏதோ எலெக்ஷன் மாதிரி இல்ல, அது ஒரு தெய்வீகமான விஷயம். ஒருத்தர் மேல எண்ணெய ஊத்தி அபிஷேகம் பண்றது மூலமா கடவுளே இவரை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு அர்த்தம். இந்த முக்கியமான வேலையை செய்யத்தான் இறைவாக்கினர் சாமுவேல் ஈசாயோட மகன்களை பார்க்க அனுப்பப்படுறார். கடவுளோட நேரடியா பேசுற அளவுக்கு ஞானம் கொண்ட சாமுவேல் கூட பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் செய்யற தப்ப செஞ்சிடுறார். உயரமா கம்பீரமா இருந்த முதல் மகனை பார்த்த உடனேயே ஆஹா இவன்தான் அடுத்த ராஜான்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிடுறார். ஆனா கடவுள் உடனடியா இல்ல, நீ பாக்குறது தப்புன்னு சுட்டி காட்டுறார். இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நினைவூட்டல் இல்லையா? நாம வெளியில பாக்குற தோற்றம் ஒரு முழு கதையோட சின்ன துண்டுதான் இது நமக்கு சொல்லுது. மனுஷனோட பார்வை முகத்தோட நின்னுடும், ஆனா இறைவனோட பார்வை இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கும். அப்போ கடைசியில தேர்ந்தெடுக்கப்பட்டவது யாரு தெரியுமா? அங்க நின்ன வலிமையான கம்பீரமான வீரர்கள் யாரும் இல்லை. அந்த வீட்லயே எல்லாராலும் ஒரு மாதிரி மறக்கப்பட்டு அந்த விழாக்கு கூட கூப்பிடாம ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்த கடைசி பையனான தாவீதுதான் அந்த நபர். சரி, இப்ப நாம பார்க்க போற அடுத்த கதை பார்வைங்கிற இந்த விஷயத்தையே ரொம்ப நேரடியா நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி காட்டுது. பாக்குறதுன்னா என்னன்னு நாம நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு கதை இது. இப்போ மாதிரி அப்போ மெடிக்கல் சயின்ஸ்லாம் கிடையாது இல்லையா? அதனால ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச பாவம்தான்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருந்துச்சு.
அதனாலதான் சீடர்கள் இயேசுகிட்ட யார் செஞ்ச பாவம் இது, நீ இப்படி ஒரு கேள்வியை கேக்குறாங்க. ஆனா இயேசு அவங்களோட அந்த பழைய சிந்தனை முறையையே மொத்தமா உடைக்கிறார். நீங்க கேக்குற கேள்வியே தப்பு, இது தண்டனைய பத்தினதில்ல, இது ஒரு வாய்ப்பு பத்தினதுன்னு சொல்றார். கடவுளோட செயல் வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இங்க அவர் சொல்ற ஒளிங்கிறது வெறும் வெளிச்சம் இல்ல, அது ஒரு புதிய புரிதல், இந்த உலகத்தை பாக்குறதுக்கான ஒரு புதிய வழி, பழைய தவறான நம்பிக்கைகள்ங்கிற இருட்ட நீக்கிற ஒரு ஞான ஒளி அது. அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப எளிமையான ஒரு செயல் நடக்குது. கொஞ்சம் சேறு, கொஞ்சம் தண்ணி, ஒரு சின்ன தொடுதல் மூலமா அந்த மனிதரோட முழு உலகமும் தலைகீழா மாறுது. தன் வாழ்நாள்ல முதல் முறையா அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். மதத்தலைவர்கள் அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு வாதம் பண்ணினப்போ அந்த மனிதன்கிட்ட ஒரே ஒரு எளிய ஆனா யாராலையும் மறுக்க முடியாத ஒரு பதில் இருந்துச்சு. அவனோட சொந்த அனுபவம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், நான் குருடனா இருந்தேன், இப்போ பார்க்கறேன், இதுக்கு மேல என்ன பதில் வேணும்? ஆனா கதை இதோட முடியல. உண்மையை சொல்லணும்னா இதுக்கப்புறம் நடக்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதி. அந்த மனிதனுக்கு கிடைச்ச புது பார்வை பெரிய குழப்பங்களை உண்டாக்குது. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே வெளிப்படுது. உடல் ரீதியா பார்வையற்றவனா இருந்த மனுஷன் மெதுவா ஆன்மீக ரீதியா பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா நல்ல பார்வை இருந்த மதத் தலைவர்களோ தங்களுக்கு முன்னாடி நடந்த அற்புதத்தை பார்க்க முடியாம முழுச குருடர்கள் ஆயிடுறாங்க. சட்டத்திட்டங்கள்ல ரொம்ப மூழ்கி போய் விஷயத்தோட மையத்தையே கோட்ட விடுறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா? இது நாம எல்லாரும் சில நேரங்கள்ல செய்யக்கூடிய ஒரு தவறுதான். இந்த ஒரு வாக்கியத்துல இயேசு பார்வைங்கிற மொத்த கருத்தையும் தலைகீழா மாத்திடுறார். உண்மையான பார்வைங்கிறது உங்க கண்கள் பார்க்கறதுல இல்ல, உங்க இதயம் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குன்னு அவர் ரொம்ப ஆழமா சொல்றார். ஆஹா, 3 வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்து ஆனா பார்வைங்கிற ஒரே மையக்கருத்தை பத்தி பேசுற 3 கதைகளை பார்த்தோம். இது எல்லாத்துல இருந்தும் நாம ஒட்டுமொத்தமா என்ன எடுத்துக்கலாம்? இந்த பழங்கால கதைகள் வெறும் வரலாறு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் நம்மள சுத்தி இருக்கிற மக்களையும் ஒரு புதிய கண்ணோட்டத்துல ஆழமான இரக்கத்தோடையும் புரிதலோடையும் பார்க்கச் சொல்ற ஒரு அழைப்பு இது. அதனால முடிவா நான் உங்ககிட்ட இந்த சேவிய விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில உண்மைய பார்க்க விடாம உங்களை தடுக்கிற வெளி தோற்றங்கள் என்னென்ன, அந்த தோற்றங்களுக்கு பின்னாடி ஆழமா பார்க்க துணிஞ்சா உங்களுக்கு என்ன மாதிரியான புது உண்மைகள் தெரிய வரும்னு நினைக்கிறீங்க? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும்.
எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். இறைவனின் மாதாவே,
அருள பெற்றவர். வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்ற நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.